தெரியல கொஞ்சம் நாமத்தை வச்சுடுங்க ஐயா நாமத்தை நெத்தில வச்சு அவ்வளவுதான் ஒண்ணு இல்ல அப்படியே உட்கார எம்மா இதெல்லாம் கேட்ட உடனே இப்படி ஒரு கூட்டம் இந்த கூட்டமும் எழுச்சியும் இன்னைக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி கோயில்பட்டி கோயம்புத்தூர் மெட்ராஸ் அப்புறம் பம்பாயின்னு ஒரு கூட்டம் கூட ஆரம்பிச்சு அதையும் குறிப்பா நாசரேத் பகுதியில் பாடிட்டு இருக்கும்போது ஒரு 16 இளைஞர்கள் மேடை ஏறி வந்து எங்கள் தாய் மதத்தின் பெருமை தெரியாமல் நாங்கள் மதம் மாறி கடந்தோம் இன்று தாய் மதத்துக்கு திரும்புகிறோம் மேடையில மதம் அவ்வளவு அங்க இருக்கிற சில ஆளுகளுக்கு பிடிக்கல நாலு மாவடியும் உடனே அவங்க மேடையில பகிரங்கமா பேச ஆரம்பிச்சா சகோதரர் சிவச்சந்திரன் உண்மையான தேவனை உணர வேண்டும் நான் உணரலங்கிறது அவனுக்கு தெரியுது நான் மதவெறி பிடிச்சு வரல என் வீட்டை சுத்தப்படுத்துறேன் எது என் வேலை என் வீடு இந்திய தேசம் என் வீடு இந்திய தேசத்தில் இருக்கிற இந்து தர்மம் என்னுடைய வீடு அதுல மாற்றம் இல்லையா அதுல நம்ம மதத்தின் பெருமையை பேசுறேன் அடுத்த மதத்தை நான் எந்த காலத்தையும் குறைச்சு பேசுறதே கிடையாது நல்லவைகளை நாம எங்க இருந்தாலும் ஒற்றுமையா இருக்காங்க கரெக்டா இருக்காங்க வாரத்துல ஒரு நாள் சர்ச்சுக்கு போகாத கிறிஸ்தவம் கிடையாது வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கு போகாத முகமதியும் கிடையாது ஆனா வாரத்துல ஒரு நாள் கோயிலுக்கு போகாத இந்துக்கள் நிறைய உண்டு பெரிய கோயிலை கட்டி இவ்வளவு அழகா ஊருக்கு நடுவுல வச்சு தினந்தோறும் மணி அடிச்சு பூஜை செய்கிறீங்களே ஏ விஜயராமபுரத்து தாய்மார்களே தினந்தோறும் இந்த கோயிலுக்கு போன தாய்மார் கை தூக்க பாப்போம் ரெண்டு கையெல்லாம் தூக்கப்படாது ஒத்த கை தினந்தோறும் இந்த கோயிலுக்கு போனவங்க கை தூக்க ஒண்ணுமே சரி வாரத்துல ஒரு நாளாவது கோயில் போறவங்க கை தூக்க பாப்போம் மொத்தம் 9 கை தான் வந்திருக்கு சரி மாசத்துல ஒரு நாள் வரவங்க கை தூக்க பாப்போம் எல்லாரும் வெளியூர்ல இருக்கவளா ஐயோ பாவம் முத்தாரம்ம மாட்டிக்கிட்டாளே அப்போ போன திருநாளுக்கு வந்து இந்த திருநாளுக்கு வந்தவங்க கை தூக்க பாப்போம் கடவுளே இப்படி இருந்துகிட்டு கடைசியில சாமியை குறை சொல்லுது ஏ கடவுளே உனக்கு முளைப்பாரு கட்டுனேனே உனக்கு நான் தீச்சட்டி தூக்குனேனே உனக்கு அன்னம் போட்டேனே உனக்கு அப்படி செஞ்சேனே இப்படி செஞ்சேனே கடைசியில கண்ணை வஞ்சி போச்சா போடுங்க நல்லா இருங்க நீங்க செய்யற பணியெல்லாம் சிறப்பு